சாரதா வந்து ஹால்ல இருக்கும்போது கரெக்ட்டா அங்க வராரு விஜய். விஜய் பார்த்தோன்னே சாரதா செமையா டென்ஷன் ஆயிடுறாங்க. காய்கறி அரிஞ்சவங்க அப்படியே எடுத்து வச்சுட்டு, "நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க?" அப்படி சொல்லி கேட்குறாங்க. என்ன இப்படி விரட்டுறீங்க? நான் வரக்கூடாதா?" அப்படின்னோனே, "இங்க பாருங்க உங்களுக்கும் எங்களுக்கும் உள்ள வந்து எல்லா உறவும் முறிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் தேவையில்லாம எதுக்கு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க ஏதோ ஆபத்துல இருந்தீங்கன்னு சொல்லிட்டு என் பொண்ணு உங்கள காப்பாத்துனா அவ்வளதான். மத்தபடி உங்களுக்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. எங்களால தான் உங்களுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவ வருத்தப்படுதால அத பண்ணா. அத வச்சு இங்க வந்து சொந்தம் கொண்டாடலாம்னு நினைக்காதீங்க." அப்படின்னோனே, "என்ன அத்த இப்படிலாம் பேசிட்டு இருக்கீங்க? முதல்ல அத்தைன்னு சொல்றத நிறுத்துங்க. வேற என்ன சொல்ல முடியும்? உங்கள பேர் சொல்லியா கூப்பிட முடியும்? அப்படி கூட கூப்பிட்டுக்கங்க சாமி. ஆனா இப்படி மட்டும் கூப்பிடாதீங்க." அப்படின்னோனே, "ஏன் அத்தை இப்படிலாம் பேசிட்டு இருக்கீங்க? அந்த மாரிலாம் பேசாதீங்க. சொன்னா கொஞ்சம் கேளுங்க." அப்படின்னோனே, "நீங்க எது சொல்லியும் நான் கேட்க வேண்டிய அவசியம் இல்ல. முதல்ல இங்கேருந்து கிளம்புங்க. என் பொண்ணு வந்தான்னா தேவையில்லாத பிரச்சனை வரும். இதுல என்ன இருக்கு? இங்க பாருங்க காவேரி, காவேரி அப்படி சொல்லி கூப்பிடுறாரு. உடனே வந்து இங்க பாருங்க தேவையில்லாம அவள கூப்பிடாதீங்க. இங்க பாருங்க காவேரி தான் இந்த விஷயத்துக்கு ஒரு முடிவு சொல்ல முடியும். காவேரியை இப்பவே என்னை வீட்டை விட்டு போக சொல்லுங்க. நான் போயிடுறேன்." அப்படின்னோனே, "என்ன இப்ப காவேரி போ சொன்னா நீங்க போயிடுவீங்க அவ்வளோதானே?" "ஆமா." அப்படின்னோனே, "காவேரி இங்க வாடி" அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. உடனே அவங்க அம்மா வந்து பார்த்துட்டோன்னே காவேரி வெளியே வராங்க. "என்னம்மா?" அப்படின்றாங்க. இப்பவே இவர வீட்ட விட்டு போக சொல்லு. தேவையில்லாம வந்து பிரச்சனை பண்ண வேணாம் சொல்லு." அப்படின்னோனே, "நான் எப்படிம்மா சொல்ல முடியும்? நீ சொல்லாம வேற யார்டி சொல்றது? என்னம்மா நீ வீட்டுக்கு வந்த மாப்பிள்ளைய இப்படி தொரத்துற?" அப்படின்னோனே, அப்படியே அதிர்ச்சி அடைறாங்க. "அடி பாவி! என்னடி பேசுற நீ?" அப்படின்னோனே, என்னம்மா நீ இப்படி பண்ணிட்டுருக்க?" அப்படின்னு விஜய் சிரிக்கிறாரு. "பார்த்தீங்கல்ல?" அப்படின்றாங்க. "என்னடி ஒரு முடிவோட தான் இருக்க போட்டுருக்கு?" "ஆமாம்மா ஒரு முடிவோடு தான் இருக்கேன்." "ஏம்மா தேவையில்லாம என் வீட்டுக்காரர வெளிய அனுப்புற?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அத கேட்டுட்டு அப்படியே ஆடி போறாங்க. "என்னடி நீ இப்படி பேசிட்டு இருக்க?" அப்படின்னோனே, "வேற என்னம்மா அவர் வீடு தேடி வந்திருக்காரு. வாங்கன்னு சொல்லிட்டு மருமகனுக்கு ஒரு காஃபி குடுக்க மாட்டேங்கிற, ஒண்ணும் பண்ண மாட்டேங்கிற. சும்மா வந்து அவர விரட்டி விடுற." அப்படின்னோனே, "அடி பாவி! என்னடி பேசிட்டு இருக்க நீ?" அப்படின்றாங்க. அது கேட்டு, "பார்த்தீங்களா அத்த எப்படி சொல்றா காவேரின்னு சொல்லிட்டு. எனக்கு எதுவுமே தரல காவேரி. சும்மா வந்து என்ன வெரட்டி வெரட்டி விடுறாங்க காவேரி. நீயே இதுக்கு பதில் சொல்லு காவேரி." அப்படின்னோனே, "என்னடி நடந்துட்டுருக்கு?" அப்படின்றாங்க. அப்போ உடனே அவங்க அத்தை வராங்க. "என்ன சத்தம் போட்டுட்ருக்க? என்னாச்சு?" அப்படின்னோனே, "இங்க வந்து நடக்கிற கூத்த பாருங்க. இவங்க 2 பேரும் ஏதோ வந்து பிளான் போட்டு தான் எல்லாம் பண்ணிட்டுருக்காங்க. இந்த பையன் இங்க வந்திருக்காரு. காவேரி வீட்ட விட்டு வெளிய போங்கன்னு கேட்பான்னு பார்த்தா, இந்த மாரி பேசுறான்னோனே, அவ பேசுனதுல என்ன தப்பு இருக்கு? அவன் புருஷன இப்போவாவது அவ மதிக்கிறாளே." அப்படின்னோனே, அப்படியே அதிர்ச்சி அடைகிறாங்க. "அத்தை நீங்க சும்மா இருக்க மாட்டீங்களா? நீங்க வேற." அப்படின்னோனே, அப்போ எனக்கு எல்லாருமே சப்போர்ட் பண்றாங்க. நீங்க தான் ஆன்டி சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க." அப்படின்றாரு. அது கேட்டுட்டு செமையா டென்ஷன். "இங்க பாருங்க தம்பி தேவையில்லாத பிரச்சனைலாம் பண்ணாதீங்க." அப்படின்னோனே, சரி சரிங்க அத்தை நான் எந்த பிரச்சனையும் பண்ணல. என் பொண்டாட்டிய என் கூட அனுப்பிச்சிடுங்க. நான் போயிடுறேன்." அப்படின்றாரு. அது கேட்டு பயங்கரமா அதிர்ச்சி அடைகிறாங்க. "என்னது உங்க பொண்டாட்டிய உங்க கூட அனுப்பணுமா? அதெல்லாம் அனுப்ப முடியாது. காவேரி இங்க தான் இருப்பா. காவேரி எனக்கு வாக்கு குடுத்துருக்க. இந்த மாரி என்ன மீறி போமாட்டேன்னு சொல்லிட்டு." "என்னடி என்ன ஒண்ணும் முடியலையா உனக்கு?" அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. அத கேட்டுட்டு வந்து, "பார்த்தீங்களா, இப்ப நீங்க போங்க விஜய். எப்படியும் உங்க கூட என்ன அனுப்ப மாட்டாங்க. என்ன பண்றது? காலம் ஃபுல்லா நான் இப்படி தான் இருக்கணும் போல இருக்கு." அப்படின்னோன, "அடிப்பாவி!" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாங்க. "ஏன்டி அவ தான் விரும்புறாள புருஷன் கூட போணும்னு சொல்லிட்டு, அப்புறம் ஏன்டி இப்படிலாம் பண்ணிட்டுருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமியார் கேட்குறாங்க. "நானா வேணான்னு சொல்றேன்? அவள நான் வாழக்கூடாதுன்னு சொல்லவே சொல்லல." அப்படின்னா, "அப்புறம் என்ன? அதான் உங்க அம்மாவே சொல்லிட்டாங்க. வா காவேரி நம்ம போலாம்." அப்படின்னு சொல்லிட்டு கைய பிடிச்சு இழுக்கிறாரு. அத பார்த்துட்டு அப்படியே அதிர்ச்சியா பார்த்துட்டே இருக்காங்க. "என்ன என்ன சாரதா இதெல்லாம்?" அப்படின்னு, "எனக்கு ஒண்ணும் புரியல அத்த." அப்படின்னோனே, "நீங்க விட போறீங்களா இல்லையா கைய?" "அம்மா ஏம்மா அவர விட சொல்ற? நான் அவரு கூட தாம்மா வாழ்வேன். இங்க பாரு தேவையில்லாதெல்லாம் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காத. இதுக்கப்புறமாவும் நான் என் வீட்டுக்கு போக போறேன். இங்க நான் இருக்கவே போறதில்லம்மா." அப்படின்னோனே, "என்னடி இது இப்படி ஒரு முடிவு பின்ன எப்படி முடிவு எடுக்காம இருக்க முடியும்? இப்ப நாங்க பேரண்ட்ஸ் ஆயிட்டோம் அத்த. புரியலையா? காவேரி கர்ப்பமா இருக்கா. நீங்க பாட்டியாக போறீங்க. பாட்டி நீங்க கொள்ளு பாட்டி." அப்படின்றாரு. அத கேட்டு அப்படியே 2 பேரும் அப்படியே நிக்கிறாங்க. எங்கள 2 பேரும் ஆசீர்வாதம் பண்ணுங்க. "ஏய் காவேரி வா வா அம்மா கிட்ட ஆசீர்வாதம். பாட்டி நீங்களும் ஆசீர்வாதம் பண்ணுங்க." கால்ல விழுறாங்க. ஒண்ணும் புரியாம 2 பேரும் யோசிக்கிறாங்க. ஐய்யய்யோ! என்னது இது? நல்லா இருங்க நல்லா இருங்க." அப்படின்றாங்க. "என்னடி நீ சொல்லவே சொல்ல எத்தன மாசம்?" 3 மாசம்." "அடிப்பாவி!" அப்படின்னு 2 பேரும் ஆச்சரியப்படுறாங்க. ஏன்னா காவேரி நெனச்சு பார்த்துட்டு பயங்கரமா சிரிச்சுட்டு இருக்காங்க. இப்படி நடந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு.